நண்பர்களே, இந்த உலகத்துல ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் கடுமையா உழைச்சும் வாழ்க்கையில முன்னேற முடியாம கஷ்டப்படுறவர். இன்னொருத்தர் குறைவான நேரமே உழைச்சாலும் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறவர். இந்த வித்தியாசம் எங்க வருது? அது ராஜதந்திரம். சுமார் 2300 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாதாரண சிறுவனை இந்தியாவினுடைய மிகப்பெரிய பேரரசராக்கி காட்டின ஒரு மா மேதைதான் சாணக்கியர். அவருடைய சாணக்கிய நீதிங்கிற பொக்கிஷம் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் உலகம் வரைக்கும் எல்லாருக்கும் பொருந்தும். இன்னைக்கு வீடியோவில் சாணக்கியர் சொன்ன 7 முக்கியமான ரகசியங்களை பார்க்க போகிறோம். இதை கடைபிடித்தா வெற்றி உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் ரகசியம், திட்டங்களை ரகசியமாக வையுங்கள். நம்மள பல பேர் செய்கிற பெரிய தப்பு இதுதான். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைப்போம், அல்லது ஒரு புது வேலையை தேடலாம்னு நினைப்போம். உடனே அதை நண்பர்கள்கிட்டையும் சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லிடுவோம். சாணக்கியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அதை பற்றி மூச்சு விடக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்க மேல பொறாமப்படுறவங்க உங்களுடைய வேலையை கெடுக்கலாம். ரெண்டாவது, ஒருவேளை நீங்க தோல்வி அடைந்தால் இந்த உலகம் உங்களை கேலி செய்யும். ஒரு விதை மரமாகணும்னா அது மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கணும். வெளியில தெரிஞ்சா அது கருகிடும். உங்க வெற்றியும் அப்படித்தான். வேலையை முடிச்ச பிறகு உங்க வெற்றி சத்தம் போடட்டும். அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க. கீப் சைலன்ஸ் ஃபார் சக்சஸ். விதி 2, கல்விக்கு அழிவே இல்லை. இரண்டாவது ரகசியம், கல்வியே மிகப்பெரிய சொத்து. அழகு, இளமை, பணம், இது எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சிரும். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் மட்டும்தான் சாகிற வரைக்கும் உங்கள் கூடவே வரும். சாணக்கியர் சொல்கிறாரு, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஒரு அழகான மனிதனை விட ஒரு அறிவாளிக்குத்தான் சபையில் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசாக ஒரு ஸ்கில் கற்றுக்கிறதுல சோம்பேறித்தனம் படாதீங்க. ஆபத்து காலத்தில் கையில் இருக்கிற பணத்தை விட உங்ககிட்ட இருக்கிற அறிவு தான் உங்களை காப்பாற்றும். விதி 3, கடந்த காலத்தை எரிக்கவும். burn the past. மூன்றாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். நடந்ததை நினைத்து வருந்தாதே. அன்னைக்கு மட்டும் நான் அப்படி பண்ணியிருந்தா, அவன் மட்டும் என்னை ஏமாத்தாம இருந்திருந்தா, இப்படி புலம்பி எந்த பிரயோஜனமுமே இல்லை. சாணக்கியர் சொல்றாரு, புத்திசாலிகள் இறந்த காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்க நிகழ்காலத்தை, பிரசண்டை சரியா பயன்படுத்துவாங்க. ஏன்னா நேற்றைய தினம் ஒரு உடைந்த பானை மாதிரி. அதை ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் நாளைய தினம் களிமண் மாதிரி. அதை நம்ம இஷ்டத்துக்கு உருவாக்கிக்கலாம். ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிங்க. விதி 4, பயத்தை நேருக்கு நேர்பார். நான்காவது ரகசியம், பயத்தை எதிர்த்து நில். பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடுனா அது பூதம் மாதிரி பெருசா தெரியும். ஆனா அந்த பயம் உங்களை நெருங்கும் போது அதை துணிச்சலா எதிர்த்து நின்னீங்கன்னா அது சூரியனை கண்ட பனி போல கரைஞ்சிடும். சாணக்கியர் சொல்றது என்னன்னா, எதிரி பலவீனமா இருக்கும் போதே அவனை அழிச்சிடணும். அதே மாதிரி தான் பயமும். ஒரு பிரச்சனை ஆரம்பத்தில் இருக்கும் போதே அதை தீர்த்திடணும். தள்ளி போடக்கூடாது. பயம்தான் வெற்றியின் முதல் எதிரி. விதி 5, சோம்பேறிக்கு இடமில்லை. நோ ரூம் ஃபார் லெசினஸ். ஐந்தாவது, சோம்பலை ஒழியுங்கள். நம்ம எல்லாருக்கும் பெரிய கனவுகள் இருக்கு. ஆனால் காலையில் எந்திரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். சாணக்கியர் ஒரு கடுமையான உண்மையை சொல்றார். அழுக்கு உடை உடுத்துபவன், பல் துலக்காதவன், சூரியன் உதித்த பிறகும் தூங்குபவன். இவன் குபேரனாகவே இருந்தாலும் செல்வம் இவனிடம் தங்காது. வெற்றிக்கு ஹார்ட் ஒர்க்கை தவிர வேறு குறுக்கு வழியே கிடையாது. இன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை இன்றே முடிப்பவன் தான் ராஜா. விதி 6, பணத்தின் அருமை, கசப்பான உண்மை. ஆறாவது ரகசியம் கொஞ்சம் கசப்பானது, ஆனால் ரொம்ப அவசியமானது. பணத்தின் அருமை. நம்மள பல பேர் சொல்லுவோம், பணம் என்னங்க பணம், உப்பையா சேரும் அப்படின்னு. ஆனால் சாணக்கியர் அதை முற்றிலும் மறுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பணம் இல்லாதவனை இந்த உலகம் ஒரு பொருட்டாகவே மதிக்காது. இன்றைக்கு உங்ககிட்ட பணம், பதவி இருக்கும்போது உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும், உறவுகள் கொண்டாடும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில்
ஒரு சின்ன சறுக்கல் வந்தா பாருங்க, கையில காசு இல்லாம நின்னு பாருங்க. நேத்து வரைக்கும் அண்ணா தம்பின்னு சொன்னவங்க கூட போன் எடுக்க மாட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார். ஆபத்து காலத்துல செல்வத்தை சேமித்து வையுங்கள். நல்ல நேரம் நடக்கும் போதே கெட்ட நேரத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்யணும். பணம்ங்கிறது வெறும் காகிதம் இல்லை, அது உங்களுக்கான பாதுகாப்பு வளையம். அது உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். அடுத்தவங்க முன்னாடி கையேந்தி நிற்கிற நிலையை அது எப்பவுமே ஏற்படுத்தாது. அதனால வரவுக்கு மீறி செலவு செய்யாதீங்க. ஆடம்பரத்திற்காக கடன் வாங்காதீங்க. சிக்கனம் வேறு, கஞ்சத்தனம் வேறுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சேமிப்பு தான் உண்மையான ஆபத்தில் உங்களுக்கு உதவப் போகிற முதல் நண்பன். பணத்தை மதியுங்கள், அது உங்களை காப்பாற்றும். 7வது விதி, நட்பு என்னும் நெருப்பு. கடைசியா 7வது மற்றும் மிக முக்கியமான ரகசியம் சரியான நட்பு. நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவுகளை விட நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்ம எதிர்காலத்தை அதிகம் தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் வெற்றியாளர் ஆகணுமா? வெற்றியாளர்கள் கூட பழகுங்க. சாணக்கியர் நட்பு பற்றி சொல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறார். அவர் சொல்கிற ஒரு பயங்கரமான உதாரணம் இது. ஒரு கொடிய விஷம் கொண்ட பாம்பை விட ஒரு தீய குணம் கொண்ட நண்பன் மிகவும் ஆபத்தானவன். ஏன் தெரியுமா? பாம்பு தற்காப்புக்காகத்தான் நம்மை கடிக்கும். ஆனால் ஒரு பொறாமை பிடிச்ச நண்பன் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாமல் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கே தெரியாமல் உங்களை குழிப்பறிப்பான், முதுகில் குத்துவான். சரி, யாரெல்லாம் தீய நண்பர்கள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல, எப்போவுமே எதிர்மறையாக பேசுபவர்கள். ரெண்டாவது, உங்கள் லட்சியங்களை கேலி செய்பவர்கள். நீங்கள் எது சொன்னாலுமே அதை கேலி செய்யக்கூடிய நபர்கள். மூணாவது, உங்கள் முன்னாடி அடுத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறவங்க. ஏன்னா இவங்க கண்டிப்பாக மற்றவங்க கிட்ட போய் உங்களை பற்றியும் தப்பாக பேசுவாங்க. இது போன்ற நபர்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்க்காமல் இருந்தாலே போதும். இப்படிப்பட்டவங்களை அடையாளம் கண்டா உடனே அவங்க நட்பை கட் பண்ணிடுங்க. அது நெருப்புடன் விளையாடுவது மாதிரி. நல்ல நட்புங்கிறது ஒரு ஏணி மாதிரி, அது உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். தீய நட்புங்கிறது ஒரு சறுக்கு மரம் மாதிரி, அது உங்களை பாதாளத்தில் தள்ளிடும். தனியாக இருப்பதே மேல். தவறானவர்களுடன் இருப்பதை விட உங்கள் வட்டத்தை சரியாக தேர்ந்தெடுங்கள். வெற்றி தானாக வரும். ஸோ நண்பர்களே, சாணக்கியர் சொன்ன இந்த 7 விஷயங்களையும் ஒரு முறை ரீகால் பண்ணுவோம். விதி 1, திட்டங்களை ரகசியமாக வைங்க. 2, அறிவை வளர்த்துக்கோங்க. 3, கடந்த காலத்தை மறந்துடுங்க. 4, பயத்தை எதிர்த்து நில்லுங்க. 5, சோம்பலை விரட்டுங்க. 6, பணத்தை சேமிங்க. 7, நல்ல நட்பை தேர்ந்தெடுங்க. இதை சும்மா கேட்டுட்டு போகிறதால எந்த மாற்றமும் வராது. இதில் எதை நீங்கள் இன்னையிலிருந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க? நான் ஜெயிப்பேன் அப்படின்னு நம்பிக்கையாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோகளுக்கு மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.